सोनिक पर पहली बार देखिए द लेजेंड ऑफ हनुमान हर रोज शाम 7 बजे सोनिक पर। Watch full episodes on Jio Hotstar. இன்னைக்கு மட்டும் நமக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு அனிமலோட க்ளோஸ் ரெக்கார்டிங் நமக்கு கிடைக்கும். பொறுமையா இருங்க ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையா இருங்க. நம்ம வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. நாம கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இன்னைக்கு நாம வந்த வேலை சரியா முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. யார் அவன்? அவனை பிடிங்க, டார்ச் அடிச்சு பாருங்க. அத போறான் பாருங்க. எனக்கு என்னமோ ஒரு சின்ன பையன் அந்த பக்கம் ஓடின மாதிரி இருந்தது. என்ன பேசுறீங்க நீங்க? இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன பையனால எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? மங்கி இல்லனா சிம்பான்சியோட குழந்தையா இருக்கும். வாங்க, முன்னாடியே நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இருந்தோம்ல, அதுல நம்ம செக் பண்ணலாம். கண்டிப்பா அதுல ஏதாவது ஒன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதுல பாப்போம். பத்தி நம்ம கதைகளை கேட்டிருக்கோம், புத்தகத்துல படிச்சிருக்கோம். ஆனா நம்ம வேதா சிட்டில உண்மையிலேயே அவனை பார்த்திருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடியும் உல்பாய் இருக்கான்ற செய்தி பரவலா பரவச்சு. அப்ப எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காததால இந்த செய்தியை அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா இந்த சமயம் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ் சில ரகசிய கேமராக்களால உல்பாய ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு கிளிப்ப பாருங்க. பாத்தீங்களா? இந்த தடவை இதெல்லாம் உண்மைதான்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயம் காத்தை விட வேகமா ரொம்ப வைரல் ஆயிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு ஹண்டர் இந்த சின்ன பையனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா முயற்சி பண்ணி. பாட்டி, எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க? என்னம்மா, எவ்வளவு முக்கியமான ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல டிவி ஆஃப் பண்ற, ஆன் பண்ணுமா. நியூஸ் முடிஞ்சிட போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு லைவ் நியூஸ்ல நானே உங்களுக்கு சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டு வாசல்ல ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து நிக்க போகுது. அந்த பைக்ல இருந்து ஒருத்தன் மெதுவா இறங்கி நிப்பான். அதுக்கப்புறமா அவன் ரொம்ப வேகமா நம்ம வீட்டை நோக்கி நடந்து வருவான். இப்ப பாருங்க, இப்ப நம்ம வீட்டோட காலிங் பெல் அடிக்க போகுது. இப்போ அந்த சஸ்பென்ஸ் முடிய போகுது. தன்னோட வேலையில ரொம்ப சோம்பேறியான, எந்த வேலையையுமே ஒழுங்கா செய்ய தெரியாத நம்ம மகான் லட்டு சிங்கோட என்ட்ரி இது. எப்படி இருக்கு? அட பாட்டி, நீங்க எதுக்காக கதவை திறந்தீங்கன்னு சொல்லுங்க. பீம் சிங், நீ வீட்ல இருக்கும்போது எதுக்காக வீணா பாட்டிய வேலை வாங்குற? நிறுத்து. நான் இப்போ லைவ் நியூஸ சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பாவம் அப்பாவியான தோத்து போன லட்டு சிங் சிவா கிட்ட கெஞ்சி கேப்பாரு. சிவா, சிவா, காட்டுக்குள்ள இருக்கிற உல்ஃப் பாய பிடிக்கிறதுக்கு வேட்டையாடுறவங்க எல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது. சீக்கிரமா வா சிவான்னு அவர் இப்போ சொல்லுவாரு. பாட்டி, இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அது வந்து நான் சிவா, நான் கிளம்புறேன்ப்பா. நீ முடிஞ்சா சீக்கிரம் வந்துடு. ஓகே? ஓகே லட்டு சிங் அங்கிள். என்னம்மா இப்படி பண்ணிட்ட? வீட்டுக்கு வந்தவங்கள டீ காஃபி கொடுக்காம அனுப்பிட்டியே. சிவா, நீ லட்டு சிங் சார் கூட காட்டுக்கு போ. அந்த உல்ஃப் பாய் எங்க இருக்கான தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. ஆல் தி பெஸ்ட் கண்ணா. தேங்க்யூ தாத்தா. சரி சிவா, போயிட்டு வா போ. நீ ஒரு நல்ல வேலைக்கு போகும்போது என்னால எப்படி தடுக்க முடியும்? ஆல் தி பெஸ்ட்.
லட்டு சிங் அங்கிள், நான் உங்களுக்கு ஒரு ரகசியமான விஷயம் சொல்லவா? உல்ஃப் ஒரு தடவை யாரையாவது கடிச்சிருச்சுன்னா அவங்களும் உல்ஃபாவே மாறிடுவாங்க. அவங்களுக்கும் பெரிய பெரிய பல்லு வர ஆரம்பிச்சிடும். அது எதுக்காக நீ இப்ப எல்லாரையும் பயப்படுத்துற? நான் அந்த உள்பாய விட்டு தள்ளி தான் நிக்க போறேன். ஒருவேளை அவன் என்ன கடிச்சு வச்சுட்டானா? இல்ல என்னாலாம் இந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. நோ 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 நோ. லட்டு சிங் அங்கிள், நான் உங்களுக்கு ஒரு ரகசியமான விஷயத்த சொல்லவா? உல்ஃப் ஒரு முறை யாரையாவது கடிச்சிருச்சுன்னா அவங்களும் உல்ஃபாவே மாறிடுவாங்க. சிவா, நீ சீக்கிரம் என்னோட டென்ட்டுக்கு வாயேன். உல்ஃப் என்ன தேடிக்கிட்டு நேரா என்னோட டென்ட்டுக்கே வந்துருச்சு. நீங்க வாயேன். ஏய் ஏய் போ ஷூ ஷூ. ஏய் இங்க இருந்து போ. சிவா சிவா. ஓ நோ. லட்டு சிங் அங்கிள், நீங்க தேவையில்லாம பயந்துட்டீங்க. வந்தது உல்ஃபே கிடையாது, சின்ன சிம்பான்சி தான். அது சாப்பாடு தேடி வந்திருக்கு. இப்ப அது போயிடுச்சு. நீங்க வெளியில வாங்க. ஏய், ஐயா. வந்தது சிம்பான்சி தாங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு. உல்ஃபை பார்த்தாலாம் நான் பயப்படவே மாட்டேன். லட்டு சிங் அங்கிள், உல்ஃப் உங்க பின்னாடி இருக்கு. என்னது? எங்க 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 எங்க? என் பின்னால வராத. நான் மேலே ஏறிட்டேன். லட்டு சிங் அங்கிள், இவங்க சும்மா உங்ககிட்ட விளையாடிட்டு இருந்தாங்க. நீங்க கீழே வாங்க. லட்டு சிங் அங்கிள், இங்க சில ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு. இத உங்களால ட்ராக் பண்ண முடியுமா பாருங்க. லட்டு சிங் அங்கிள், உங்க கமாண்டோ ட்ரைனிங்ல ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்றத பத்தி சொல்லி கொடுத்திருக்காங்கல்ல? இப்போ உங்களோட டேலண்ட்டை காமிங்க பார்க்கலாம். வாவ் ஆதி வாவ். நீ சரியான நேரத்துல சரியான விஷயம் ஞாபகப்படுத்தின. இப்ப பாருங்க நான் எப்படி அந்த உல்ஃப் பாயோட கால் தடத்தை கண்டுபிடிக்க போறேன்னு. சி வாட்ச், ஆல் ஆஃப் யூ வாட்ச். எஸ், கிடைச்சிருச்சு. நீங்க எல்லாரும் அமைதியா என் பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இந்த கால் தடத்தை வச்சு அந்த பாயை கண்டுபிடிச்சிடுவேன். ஓஹோ, ஹை. லட்டு சிங் அங்கிள், இந்த கால் தடத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்களா? இது ஒரு ஹியூமன் பாயோட கால் தடம் மாதிரி இல்ல, ஒரு அனிமலோட கால் தடம் மாதிரி தான் தெரியுது. சீக்கிரம் அந்த பக்கமா வாங்க. இவனை போக விடாதீங்க, இன்னும் டைட்டா புடிங்க. ஹலோ பாஸ். பாஸ், உல்ஃப் பையனை நாங்க பிடிச்சிட்டோம். இப்ப என்ன பண்றது? நாம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நன்றி கடவுளே. பத்திரமா கூட்டிட்டு வாங்க. நீங்க எதிர்பார்க்காத பணத்தை நான் தரேன். தேங்க்யூ பாஸ். நாம இவனை சர்க்கஸ்ல காட்டி காட்டி கோட்டீஸ்வரங்கள் ஆயிடுவோம். வேட்டைக்கார அங்கிள், அந்த உல்ஃப் பாய விட்டுருங்க. இடணுமா? சின்ன பையா, காட்டுக்குள்ள இருக்கிறது பாதுகாப்பு கிடையாது. சீக்கிரமா உன்னோட வீட்டுக்கு போயிடுறியா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. எவ்வளவு தைரியம் இருந்தா வேட்டைக்கார சங்கர் அடிச்சிருப்பேன். இவனை புடிங்க. அதே, நீங்க சீக்கிரமா போய் அந்த வலையை எடுத்துட்டு வாங்க.
லட்டு சிங் அங்கிள், இந்த வலைய ரொம்பவே டைட்டா போட்டிருக்காங்க. உங்களுக்கு கமாண்டோ ட்ரைனிங்ல இந்த வலைய எடுக்கிறத பத்தி சொல்லி கொடுத்திருப்பாங்கல்ல, சீக்கிரமா செய்யுங்க. அடக்கு இந்த வலையை எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. நான் இந்த வலையை எப்படி எடுக்கிறேங்கிறத வேடிக்கை பாருங்க. இதை பாத்தீங்களா, இதை வச்சு கட் பண்ணிடுவேன். உன்னை காப்பாத்த வந்தப்பா, என்னை இப்படி போட்டெல்லாம் கடிக்க கூடாது, வலிக்குது, ஆளை விடுப்பா. சொன்னா கேளு, நான் உன்னை காப்பாத்த வந்தவன், என்னை இப்படி எல்லாம் பண்ண கூடாது. தப்பிச்சேன், நீங்களே போய் அவனை காப்பாத்துங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.